வைசாக புராணம் 27ஆம் அத்தியாயம். வால்மீகி முனிவரின் பிறப்பு. வைசாக மாதத்தின் மகிமையை நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்தியை பார்த்து கூறி போற்றத் தொடங்கினார். சங்கு நோய்கள் பற்றிய உரையாடலை ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்தி மகாராஜாவிடம் கூறுகிறார். சங்கு நோயாளிகள் இருவர் எதிரே மரத்தின் சரிவிலிருந்து வந்த பாம்பு தெய்வீக ரூபம் அணிந்து தலைவணங்கி நிற்பதைக் கண்டு வியந்தனர். சங்கு மற்றும் அந்த தெய்வீக ஆண்மை, ஓய், யார் நீ? தயவு செய்து உனக்காக நீயே கூறுவாய். விடுதலை உடையவரா? உங்களின் கருத்தை விரிவாக கூறுகிறேன். சங்கு விழுந்தவுடனே அந்த தெய்வீக மனிதன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இப்படி கூற ஆரம்பித்தான். ஆரியரே, நான் யாத்திரை களத்தை சேர்ந்த பிராமணன். நான் ஒரு குச்சிடாவின் மகன். பேசுபவர். ரூபாய். இளமையில் கல்வியும் செல்வமும் இல்லை என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். பல மகன்கள், கர்ப்பம் கொண்டவர்கள். என் பெயர் ரோச்சன். இதுவே எனது தலைவிதி. உட்கார்ந்து உறங்குவது, சூதாடுவது, வீண் பேச்சுக்கள் பேசுவது, வட்டியுடன் வியாபாரம் செய்வது அன்றாட செயல்கள். நீராடும் ஷேமந்துரையாக சந்தியா வந்தனாதிகள் செய்தது போல் நடித்தேன். வஞ்சம், ஆடம்பரம், எனக்கு வழிபாட்டில் ஆர்வமில்லை. சிறிது நேரம் ஆகிவிட்டது. பிராமணோத்தமர்கள் வந்து எங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு வைசாக விரதம், தர்மம் முதலியவற்றை விளக்கினர். வைசாக விரதம்: காலை ஸ்நானம், ஸ்ரீஹரி பூஜை, கதாசிரவணம் செய்ய பெண்கள், ஆண்கள், பிராமணாதி பெண்கள், மக்கள் சில 1000 பேர் அழைக்கப்படுகிறார்கள். மௌன பக்தியுடன் ஜெயந்தன் கூறிய ஸ்ரீஹரி கதைகளை கேளுங்கள். அந்த கூட்டத்தை பார்க்க போகிறேன் என்று கொண்டாடுகிறேன். ஆடம்பரமான ஆடை அணிந்து தாம்பூலம் வென்று கொண்டே சிறிது தலைக்கலத்துடன் முனிவர்களின் கூட்டத்திற்குள் நுழைந்தேன். என் நடத்தையால் அங்கிருந்த அனைவரும் மிகவும் சிரமப்பட்டனர். யாரோ ஒருவரின் துணியை இழுத்து மற்றொருவரை குற்றம் சாட்டி மற்றவரை கேலி செய்து பக்கவாட்டில் திரும்பி ஹரிகதா உரையை தடுத்தேன். இந்த தவறுகளால் எனது ஆயுட்காலம் குறைந்தது. நான் நோய்வாய்ப்படுகிறேன். நான் இறந்துவிட்டேன். வெந்நீரிலும் கண்ணாடி நிரம்பிய நரகத்திலும் காலத்தின் அருகாமையில் இருந்து 14 லட்சம் ஜீவராசிகளுக்கு மத்தியில் பயங்கரமான பாம்பு பிறந்து இந்த பரந்த மரத்தில் 10,000 ஆண்டுகளாக உணவின்றி தவித்தது. இறைவா, நீங்கள் கூறும் வைசாக மாத விரதத்தின் மகிமையை கேட்டு எல்லா பாவங்களையும் நீக்கி சாபத்திலிருந்து விடுபடுகிறேன். எனக்கு அதிர்ஷ்டத்தை தந்த உங்களுக்கு நான் நன்றியுடன் தலை வணங்குகிறேன். இறைவா, என் வாழ்நாளில் உங்களை உறவினராக அறியேன். நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ததில்லை. அப்படி இருந்தும் சஜ்ஜனங்கள் எல்லா உயிர்களிடனும் நட்பை வைத்திருப்பது சரிதான். இறைவா, நல்லவர்கள் அன்பான உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் பரோபகாரர்களே. இறைவா, எனக்கு எப்போதும் தர்ம ஞானம் இருக்கவும், விஷ்ணு கதைகளை நான் மறக்காமல் இருக்கவும் என்னை ஆசீர்வதிக்கவும். கடி கண் தோஷத்திற்கு உதவியது போல் நல்லவர்களின் சகவாசம் எப்போதும் பணக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்லவர்களின் சகவாசம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அந்த தெய்வீக மனிதன் பலவாறாக பிரார்த்தனை செய்து சங்கு தேவரை வணங்கினான். சங்கும் அவரை வணங்கி தெய்வீக மனிதனை தன் கரங்களால் உயர்த்தியது. தன் பரிசுத்த கரத்தால் அவளை தொட்டு புனிதப்படுத்தினான். சில காலம் தியானியாகி அவனிடம் கருணை காட்டி அவன் முன் நீ சந்திக்காத பிறவிகளை விளக்கினான். வைசாக மாத மகிமையை கேட்பதாலும் ஸ்ரீஹரியின் மகிமையை கேட்பதாலும் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் தர்ஷன தேசத்தில் வேத சர்மாவாகவும் பிராமணராகவும் பிறந்துள்ளீர்கள். வேத சாஸ்திரங்களை நன்றாக படிப்பீர்கள். பாவமான தரிசனம், தனேஷனம், புத்திரசேனங்கள், விஷ்ணு பிரியர்களுக்கு வைசாக தர்மங்களை விட்டு சகல தர்மங்களையும் மாற்றலாம். மகிழ்ச்சி, துக்கம் ஆகிய இரண்டையும் விட்டுவிட்டு குருபக்தி இல்லாமல் புலன்களின் வெற்றியால் அமைதியாகி எப்போதும் விஷ்ணுவாக மாறலாம். இனி எல்லா உறவுகளையும் விட்டு நீங்கி சர்வோத்தமனான ஸ்ரீஹரியின் சொல்லை
அடையலாம். பயப்படாமல் என் கண்ணாக இருந்து கடவுளின் அருளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நகைச்சுவை, பயம், கோபம், வெறுப்பு, நட்பு என எதுவாக இருந்தாலும் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஸ்ரீஹரி நாமத்தை ஜபிக்கும் பொழுது பாவங்கள் நீங்கி ஸ்ரீஹரியின் வாசத்தையே அடையலாம். ஜிதேந்திரியர்கள், பக்திமானான மனிதர்கள் ஸ்ரீஹரி என்ற இந்த நிலையை பக்தர்களுடன் ஸ்ரீஹரி நாமத்தை ஜபிப்பவர்களுக்கு ஸ்ரீஹரியின் பதமாகுவது கிடைக்கிறது. ஸ்ரீஹரியின் மீது பக்தி கொண்டவர்கள், எல்லா மதங்களையும் துறந்தவர்கள் ஸ்ரீஹரி பாதம் அடைவார்கள். வெறுப்பவர்களுடன் ஸ்ரீஹரியை உட்கொண்டவர்கள் புத்தனை போன்று ஸ்ரீஹரி ஸ்தானத்தை அடைவார்கள். சஜ்ஜன சகவாசம், சஜ்ஜனத்துடன் ஆகிய உரையாடல் ஆகிய 3 குணங்கள் கண்டிப்பாக சுதந்திரத்தை தரும். அதனால் தான் முக்தியை விரும்புபவர்கள் தங்களின் முழு ஆன்மாவுடன் புனிதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீஹரி நாமங்களில் தோஷங்கள் உள்ளன. அந்த ஸ்ரீஹரி நாமங்களை நினைத்து சஜ்ஜனங்கள் விடுபடுவார்கள். முக்தி அடைவது என்னவென்றால் ஸ்ரீ விஷ்ணுவின் நாம மகிமையால் கவனிக்கத்தக்கது. ஸ்ரீஹரியின் பக்தர்களுக்கு சிரமம் தரும் சேவையை அவர் விரும்பவில்லை. அதிக பணமும் இளமையும் அவர் கேட்பதில்லை. ஸ்ரீஹரியை ஒரு முறை நினைவு செய்தாலும் சிறந்த வைகுந்தம் கிடைக்கும். அந்த பக்தி சுலபனின் கருணையை தவிர யாரிடமும் அடைக்கலமும் தேட மாட்டோம். தயாநிதியான ஞானகம்யனான பக்தரே, முழு மனதுடன் பக்திக்காக ஸ்ரீமன் நாராயணரை அடைக்கலம் புகுவோம். வைசாக மாதத்திற்குரிய அனைத்து தர்மங்களும் யதாசக்தியின் சக்தியினால் செய்யப்பட வேண்டும். அன்னதானம் செய்யப்பட வேண்டும். ஸ்ரீஹரி உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தருவார். திவ்ய ரூபதாரியிடம் சங்கு கூறியது. அந்த தெய்வீக மனிதன் கிரீடத்தால் வியந்து மீண்டும் சங்கு கொண்டு நின்றான். சங்கு மகாமுனியே, கருணை கொண்ட உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பாக்கியசாலி நான். என்னிடம் உள்ள கெட்ட விஷயங்கள் அழிந்துவிட்டன. உங்கள் அருளால் நான் புதிய வேகத்தை பெற முடியும் என்று கூறிக்கொண்டே சங்கின் அனுக்ஞனான நந்தி சொர்க்கம் சென்றது. கிரீடம் சங்குக்கு நிகர். பக்தனாக சடங்குகளை கடைபிடித்தவர். சங்கு மாலையும் இரவும் ஸ்ரீஹரியின் கதைகளை சொல்லி கிரீடத்திற்கு பக்தி செலுத்தினார். பிரம்ம முகூர்த்தம் அப்பொழுது எழுந்தருளி சந்தியா வந்தனாதிகள் ஸ்ரீஹரி பூஜை செய்கிறேன். தூய கிரீடத்திற்கு ராமாயண 2 எழுத்து மந்திரத்தை உபதேசித்துள்ளார். கடவுளே, ஸ்ரீஹரியின் ஒரு நாமம் எல்லா வேதங்களையும் விட சிறந்தது. அந்த பகவானின் நாமமானது என்பது 1000 நாமங்களை விட மேலானது. ராமநாமம் 1000 நாமங்களுக்கு சமம். அதனால்தான் நாம் தினமும் ராமநாமத்தை ஜபிக்கிறோம். உயிரிருக்கும் வரை வைசாக தர்மத்தை பின்பற்றுவோம். இதன் காரணமாக வால்மீகி முனிவரின் மகனாக பிறந்த வால்மீகியர் உலக புகழ் பெற்றனர். எனவே சங்கு நோய்க்கு அறிவுறுத்தப்பட்டு தெற்கு நோக்கி பயணித்தது. கிரீடம் மற்றும் சங்கு வரை சிறிது தூரம் பின்தொடர்ந்தது. சென்று கொண்டிருந்த சங்கு வெளியேறுவது வேதனையாக இருந்தது. முனிவரை விட்டு பிரிய முடியாமல் பலத்த புலம்பல். அவரை பற்றி நினைப்பவர் சோகமானவர். அந்த தரிசு நிலத்தில் அழகான தோட்டம் அமைத்து பந்தல்களையும் குளிரூட்டும் மையங்களையும் அமைத்தார். மகிமை வாய்ந்த வைசாக தர்மம் நடனமாடுகிறது. வனப்பகுதியில் அவ்வழியாக செல்வோருக்கு பலா வாழை வழங்கப்படுகிறது. பாதுகைகள், சந்தனம், குடைகள் ஆகியவை வழிப்போக்கர்களின் வழிகளாக விளங்குகின்றன. இப்படியே ஒரு காலத்திற்கு பிறகு வழிப்போக்கர்களுக்கு சேவை செய்யும் சங்கு ராமநாமத்தை உச்சரித்து இரவும் பகலும் துதித்து இறந்து வால்மீகி முனிவராக பிறந்தது. ஜிதேந்திரியர் பெரிய மனிதர் என்பதால் கிருஷ்ணரை நீண்ட நாட்களாக தேடி வந்தனர். மிக தீவிரமாக அதீத துயரம் புற நினைவை விட்டு சென்றது. சிறிது நேரம் ஆன பின் அவர் சேற்றால் அடிக்கப்பட்டார். பிறந்த பிறகும் அவர் புற நினைவை விட்டு வெளியேறுவதால் அவள் தன்னை பற்றி வெட்கப்படுகிறாள். அவள் வால்மீகம் என்று அழைக்கப்படுகிறாள். சிறிது நேரம் ஆசையை நிறுத்தினேன். நாடகம் மூலம் அவனை மயக்கி திருமணம் செய்து கொண்டாள். இருவருக்கும் வால்மீகி என்ற மகன் உள்ளார். கங்கையை பூமியில் ஓட வைத்த தெய்வீக ராமகதை அவர். இவர் எழுதிய ராமாயண காவியம் மனிதர்களின் பந்தங்களை எல்லாம் நீக்கி
பிரசாந்தங்களை விடுதலை செய்தவர். அரசனுக்கு மகிமை. வைசாக மகிமை கேட்பதால் முனிவர் என்னும் சங்கின் பாதங்களை கடத்தி சென்ற பொல்லாத கிரீடம். தர்மத்தை கேட்டு சங்கின் சீடனாகி வால்மீகியாக பிறந்து புண்ணிய புத்திரனாகிய ஸ்ரீராம கதையை உலகிற்கு கொண்டு வந்து தந்தது. என்றென்றும் நினைவில் நான் மகரிஷியாகி விட்டேன். பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சியை தரும் உங்கள் கதையை கேட்டவர்கள் கூறியவர்கள் மறுபிறவி எடுக்கிறார்கள். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று ஸ்ருததேவா சங்கு நோய் உரையாடலை ஸ்ருதகீர்த்தி அரசனிடம் விளக்கினார். நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு விளக்கினார். வைசாக புராணத்தின் 27வது அத்தியாயம் நிறைவடைந்தது.